ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீலா, சேரன் அண்ணாவுக்கு மட்டும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பையும் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் ஆதார் கார்டுக்கு வந்துருச்சுன்னா நான் வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். தனியாக ரூம் எடுத்து நான் தங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா இப்படி சொல்கிறீங்க? என் தம்பியெல்லாம் என் தம்பியிட்ட நீங்கள் போக மாட்டேன்னு தானே சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ என்னடானா போகிறோம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதான் சொல்கிறேன்ல, சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பை நான் பார்க்கணும்ல. நான் வரப்போக இருப்பேன், ஆனால் ஒரேடியாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டே நடேசன் இருக்கார். நடேசன் கேட்டுட்டு, என்னது இந்த பொண்ணு வீட்டை விட்டு போகுதா? இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு நம்ம பொண்டாட்டி இருக்கையில் இந்த வீடு எப்படி இருந்துச்சோ குலசாமி மாதிரி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இதை நம்ம அனுப்பலாமா? இதை நம்ம அனுப்பாததுக்கு என்ன வழி பண்ணணுமோ அந்த வழியை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நெஞ்சு வலி மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு நடேசன். நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிறாரு. உடனே நிலா ஓடியாராங்க. என்ன அங்கிள், என்ன செய்யுது, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா எனக்கு இந்த 2 நாளாகவே நெஞ்சு வலி எடுக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நீ சோழன்ட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் எனக்கு 2 நாளாகவே நெஞ்சு வலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னும், நீ வீட்டை விட்டு போகிறதுன்னு சொல்லவுமே எனக்கு நெஞ்சு வலி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஏன்னா இங்கே வீடு தங்காத, வீடு ராசி இல்லாத பொண்ணுன்னு வேற சொன்னாங்க. அதுக்கு தோதா நீ இங்கே வந்துட்டு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிற, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, இந்த வீடையே டோட்டலாக மாற்றிருக்க நீ ரெண்டாவது சேரனுக்கு நீ எங்கேயோ இருந்து இங்கே சேரனுக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அவருக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு நீ நினைக்கிற. அப்படியாப்பட்ட பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ இந்த வீட்டுக்கு பொண்ணு ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ நிரூபிக்கிற மாதிரி இப்போ இருந்துக்கிட்டு இருக்க 3 மாதமா. இது நீ நிரந்தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் என்னுடைய உடம்பு சரியாகும். இது ஆஸ்பத்திரியினாலாம் எனக்கு குணமாகாது. நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் என் உடம்பு நார்மல் ஆயிரும் அப்படிங்கிறாரு. என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிலா சொல்கிறாங்க, சரி அதை அப்புறம் பார்த்துக்குறோம், வாங்க அங்கே ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு, இந்த வீட்டை விட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு, அப்போ தான் நான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன் அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறதுனே யோசனையாக இருக்காங்க. சரி, இவர் நல்லா இருக்கணும்னா இப்போதைக்கு நம்ம ஒரு நல்லதுக்கு பொய் சத்தியம் பண்ணுறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமாக அங்கிள் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நிலா சத்தியம் பண்ணுறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நடேசன். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கெலாம் வேணாம், நான் நார்மலாக ஆயிடுவேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும், அங்கிள் சொல்லுங்கள், உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனுக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்குற விஷயம் கார்த்தியாவுக்கு தெரிய வருது. கார்த்தியாவுக்கு தெரிய வந்ததும், கார்த்தியா எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததோடு நம்ம எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும், நம்ம வெளியே ஏறி நம்ம சேரன் மாமா கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோடு தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியேறதுக்கு சரிவர அவங்களுக்கு டைம் இல்லாதனால, டைம் இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா எந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்க வெளியே வர முடியலை. சந்தர்ப்பம் லைட்டாக கிடச்சா கூட அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க சேரனை கல்யாணம் பண்ணுறதுக்கு. அந்த டயத்தை அவங்க அந்த 1 வாரத்துக்குள்ளே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இது தெரியாமல் சேரனுக்கு வேறு பக்கம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சேரன் வீட்டில். ஏன்னா ஏற்கனவே பார்த்த பொண்ணை போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. சேரன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் தனியாக வைக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க நிலா. ஆனால் இது சேரனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சேரன் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்ததும் விஷயத்த சொல்லுது. நீங்கள் தனியாக வரதை ஒத்துக்கிட்டீங்களா, அதனால தான் எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டான்னு சொல்லவும் சேரனுக்கு பழியாக கோவம் வருது. அப்போ மறந்துடுங்க என்னைய, நான் ஒரு நாளும் என் தம்பிகளை விட்டு நான் பிரிஞ்சு வரமாட்டேன், தயவுசெய்து நீங்கள் வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு சேரனும். இது கார்த்தியாவுக்கு தெரியாது. கார்த்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா, சேரன் மாமா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு அதுக்காக டயத்தை பார்க்குறாங்க. அதுக்கு தோதா அன்னைக்கு நைட்டே அம்மா அப்பா எப்போ தூங்குவாங்க, நம்ம வீட்டை விட்டு போயிடணும், ஏன்னா இனிமேலும் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும் சொல்லிட்டு அவங்க நல்லா அசந்து தூங்கின நேரம் பார்த்து சேரன் வீட்டுக்கு போகிறாங்க. சேரன் வீட்டுக்கு போனதும் காலையில் எல்லாருமே அங்கேயும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் கதவை தட்டுறாங்க. சேரன் மாமா சேரன் மாமான்னு கதவை தட்டுறாங்க. அப்போ சேரன் தான் முதல்ல வெளியில் வர்றாரு.
என்ன கார்த்தியா இந்நேரத்தில் அங்கே உனக்கு நிச்சயம் ஆயிருச்சு, நீ எப்படி வந்து இந்த காலை நேரத்தில் இப்படி வருவ? பார்த்தா தப்பாக எடுக்க மாட்டாங்களா? ஏப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, உங்களுக்கு வேறு பக்கம் ஏதோ பொண்ணுக்கும் உங்களுக்கும் நீங்கள் பார்த்து பேசி முடிச்சதா நான் கேள்விப்பட்டேன். அதனால் இனிமேல் வந்து நான் அங்கே இருக்க முடியாது. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாலி கட்டாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ரெண்டாவது இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. எல்லாரையும் எழுப்புறாரு சேரன். நிலா வர்றாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.